வணக்கம். நாம் இந்த பதிவில் டெட் பேப்பர் 1 படிக்கிற டீச்சர்ஸ்களுக்கான சைக்காலஜி கேள்விகள் தான் போட்டுட்ருக்கோம். இது 15/10/2022 நடந்த ஆஃப்டர்நூன் பேட்ச் போட்டிருக்கேன். மார்னிங் பேட்ச் ஏற்கனவே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நிறைய கொஷின்ஸ் வந்து சைக்காலஜி கொஷின்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. போய் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். முதல் கேள்வி, கற்றலில் கருத்து வரைபடத்தை மேம்படுத்தியவர் யார்? நோவாக் மற்றும் கோவின். நோவாக்கின் கருத்துப்படி பொதுமை கருத்து வரைபடம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. நோவாக்கோட கருத்துப்படி பொதுமை கருத்துப்படத்தை என்னன்னு சொல்கிறாங்க? வழித்தட வரைபடமா, அறிவுசார் வரைபடமா? ஆன்சர் அறிவுசார் வரைபடம்னு சொல்கிறாங்க. இதே கொஷின் அப்படியே ரிப்பீட் ஆகும். அப்படி இல்லைன்னா இது சார்ந்த கேள்விகள் தான் கண்டிப்பாக வரும். புதிய செய்தியை அறிந்து கொள்ளும் போது பழைய செய்திகள் நன்றாக அறிந்து கொள்ளும் கற்றல் செயல்பாட்டுக்கு என்ன அர்த்தம்? இது ஆப்ஷன்ஸை படிச்சிங்கனாலே நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம். புலன்காட்சி, தகவல், வரையறை இதெல்லாம் வராது. கற்றல் மேம்பாடு. பழைய செய்தி புதிய செய்தியை நல்லா கற்றுக்க வைக்குது. அதனால் கற்றல் மேம்பாடு. திரைப்படங்களை உற்று நோக்குவதன் மூலம் குழந்தைகள் நடிகர் நடிகைகளை போலச் செய்வது எவ்விதி? நடிகர்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை அப்படியே நாமளும் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்விதி? பல்வகை தூண்டலா, தொடர்பா, மனப்பான்மையா, ஒப்புமை விதியா? அவங்கள மாதிரியே நாமளும் ஒப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் அது ஒப்புமை விதி. ஆன்சர் சி, ஒப்புமை விதி. வாய்மொழி கற்றலுக்கான தொடர்பை தெரிவு செய்க. வாய்மொழி கற்றலுக்கான தொகுப்பை தேர்வு செய்ய சொல்கிறாங்க. ஆன்சர் அடையாள குறியீடு, படங்கள் குறியீடு. இதை தான் வந்து வாய்மொழி கற்றலுக்கான தொகுப்பு. அடையாள குறியீடு, படங்கள் குறியீடு. அனைத்து உயிரினங்களிலும் வாழ்நாள் முழுவதும் காணப்படும் செயல் எது? இந்த பேரில் ஒரு லெசனே இருக்குது. சைக்காலஜி பிளேலிஸ்ட்டு லெசன் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். கற்றல் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸே இதுதான். அனைத்து உயிரினங்களும் வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யுதுன்னா கற்றுக்கிட்டே இருக்குது. கற்றல் தான் அதுக்கு ஆன்சர். மனிதனின் எந்த இரு மனப்போக்குகளுக்கு இடையே சமநிலை இருக்கும்? இது 8th லெசனில் வர கொஷினு. எந்த இரு மனப்போக்கு? ஒருங்கமைத்தல் மற்றும் இணங்குதல். 8வது கேள்வி, செல்விக்கு மிகவும் மோசமான கையெழுத்து உள்ளது. இது எவ்வகை தேற்றத்திற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் முடியாட்சி. உன்னை முடிவு பண்ணிடுறாங்க. முடியாட்சி. ஈயம் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த தனிமம். இது இரத்தத்தில் 60% மேலே அதிகரிக்கும் போது உடலில் ஏற்படுவது மூளை வீக்கம் மற்றும் இரத்தப்போக்கு. விகிதாச்சார சிந்தனை ஏற்படும் நிலை எப்போது? விகிதாச்சார சிந்தனை ஏற்படும் நிலை முறையான மனச்செயல்பாட்டு நிலையில் தான் வந்து விகிதாச்சார சிந்தனை தோன்றும். ஆன்சர் ஏ. பியாஜேவின் அறிதல் திறன் வளர்ச்சி நிலையில் புலனறிவு நிலையுடன் தொடர்புடையது. புலனறிவு நிலையோட தொடர்புடையது. ஆன்சர் பின்பற்றல், போலச் செய்தல், நினைவு மற்றும் மன பிரதிநிதித்துவம். ஆன்சர் டி. பியாஜேவின் அறிதல் திறன் வளர்ச்சி நிலையில் புலனறிவோட தொடர்புடையது. ஆன்சர் டி. பெருமளவு சமூக விழிப்புணர்வு உள்ளவர்கள் என குறிப்பிடப்படும் வயதினர் யார்? அவங்களுக்கு நிறைய சமூக விழிப்புணர்வு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எந்த வயதில்? 10 to 12. ஆன்சர் பி, 10 to 12 வயதில். அடுத்த கேள்வி பாருங்கள். புதிய மற்றும் மாறுபட்டவற்றை பார்க்கும்போது யாருக்கு ஆர்வம் அதிகரிக்கிறது? புதுசாக இருக்கிறதையும் மாறுபாடாக இருக்கிறதையும் பார்க்கும்போது யாருக்கு ஆர்வம் அதிகரிக்கும்? ஆன்சர் வயது குறைந்த குழந்தைகளுக்கு தான் வந்து ஆர்வம் அதிகரிக்கும். 14வது கேள்வி, பள்ளி குழந்தைகளின் விருப்பம் சார்ந்த கருத்தில் இது சரியானது அல்ல. பள்ளி குழந்தைகளோட விருப்பம் சார்ந்ததில் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, பெரும்பாலான குழந்தைத்தனமான விருப்பம் அதிக காலம் இருக்கும். அடுத்து, குழந்தைகள் தங்களுக்கு அறிமுகமற்ற செயல்கள், பொருள்கள் அல்லது எதிர்கொள்ளும்போது பெற்றோர் அல்லது பராமரிப்பவரின் மனவெழுச்சி வெளிப்பாட்டை நினைவு கூறுவர். இது எதை குறிக்கிறது? ஆன்சர் சமூக சான்றாதாரம். கீழ்கண்டவற்றுடன் பியாஜேவின் மும்மை சோதனையை தொடர்புடையது. கீழ்கண்டவற்றுள்ள எது வந்து பியாஜேவின் மும்மை சோதனையுடன் தொடர்புடையது? தன்மய நிலை. பின் வருவனவற்றுள் எந்த வகையான சிந்தனை குறியீடுகளில் வரிசை தொடரை ஏற்படுத்தி முடிவெடுத்தல் மற்றும் மதிப்பீடு செய்வதுடன் தொடர்புடையது? தர்க்க சிந்தனை. ஆன்சர் டி, தர்க்க சிந்தனை.
வகுப்பறையில் ஆசிரியர் கேட்கும் வினாக்களுக்கு விடை தெரிந்தாலும் ரவி அனைவரின் முன்பு பதிலளிக்க தயக்கம் காட்டுகிறான். இச்செயல் ரவியிடம் காணப்படும் தாழ்வு மனப்பான்மையை காட்டுகிறது. பின்வருவனற்றுள் எந்த கூற்று தவறானது? குழந்தையின் உடல் உறுப்புகளை விட நரம்பு மண்டலம் மெதுவாக வளர்ச்சி அடையுங்கிறது தவறு. இது ஃபஸ்ட் லெசனில் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டு 4மே அதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு டி மட்டும்தான். குழந்தைகளின் வளர்ச்சியை பாதிக்கும் அடிப்படை காரணிகள் எது? இதுவும் ஃபஸ்ட் லெசன் தான். நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் மண்டலம். லேர்னிங் சைல்டு புக்கில் ஃபஸ்ட் லெசனு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. சைக்காலஜி பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அடுத்து 21வது கேள்வி. ராதா பள்ளிக்கு வரும் வழியில் ஒரு கைபேசியினை கண்டு எடுக்கிறாள். பின்பு அதன் பொத்தானை அணைத்து விட்டு தனது கைப்பையில் வைத்துக் கொள்கிறாள். ஆனால் அவளது மனம் முழுவதும் அதை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றே இருக்கிறது. இந்த நிகழ்வில் அவளின் செயல்பாடு டேஷ் அவளின் மனநிலை. இதில் கேள்வி நீங்கள் சரியாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு புரிய வந்துடும். அவளோட செயல்பாடு நேர்மையின்மை, ஆனால் அவளோட மனசு நேர்மையாகவே யோசிக்குது. கீழ்கண்டவற்றில் எவை ஆரோக்கியமான குடிமகன்களை உருவாக்குவதில் ஒன்றாக செயல்பட வேண்டும்? எந்த ஆரோக்கியமான குடிமகனை உருவாக்கணும் அப்படின்னா சமூகம் மற்றும் பள்ளியா, ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களுமா? ஆன்சர் ஏ, சமூகம் மற்றும் பள்ளி. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. குழந்தைகளின் நட்பு சாதி, மதம், பொருளாதார வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது. குழந்தைகளோட நட்பில் ஆண் பெண் பாகுபாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. மாணவர்கள் வகுப்பறையில் குழுவாக இணைந்து செயல்பாடுகளை செய்வதை டேஷுக்கு உதாரணமாக கூறலாம். ஆன்சர் ஆக்கவியல் அணுகுமுறை. வகுப்பறை கற்பித்தல் இடைவினையில் ஒரு மாணவன் இயல்பாக இருக்க தயங்குவது வகுப்பில் டேஷ் இன்மையை குறிக்கிறது. உளவியல் பாதுகாப்பு இன்மையை குறிக்கிறது. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒரு குழந்தையோட சரியான வயது 6 to 14 வருடம். கீழ்காணுவனவற்றுள் கற்றலை பாதிக்கும் காரணிகள். கற்பவரோட ஆர்வம், முயற்சி, உத்திகள், உடல் மற்றும் உள நலம். இது எல்லாமே எதில் ஒன்று மிஸ் ஆனாலும் அது கற்றலை பாதிக்கும். அதனால் ABCD எல்லாமே. கீழ்காண்பவற்றுள் இணையவழி கற்றலில் மாணவர்களுக்கும் கற்பித்தலுக்கும் இடையே நிகழும் இடைவினையை என்னன்னு சொல்கிறோம்? ஒருங்கிணைக்கப்படாத பயிற்சின்னு சொல்கிறோம். ஒரு ஆசிரியர் மாணவிடம் அவனுக்கு தெரியாத கேள்வியை கேட்கும்போது அவனுக்கு படபடப்பு, வியர்வை எல்லாமே வருது. அவனோட இதய துடிப்பு அதிகரிக்குது. இது காரணமான சுரப்பி எது? தைராய்டு சுரப்பி. ஆக்கவியல் கல்வியில் 2 வகைகள் இருக்குது. என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதோட இந்த பதிவு முடியுது. சைக்காலஜி கொஷின்ஸை படித்து பார்க்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் நிறைய கேள்விகளை கேள்விகளை ஆப்ஷன்ஸோட தெளிவாக படிக்கிற பழக்கம் இருந்தாலே நீங்கள் பாதிக்கு பாதி மார்க் மேலே எடுக்க முடியும். அதனால் கேள்விகளை படிக்க பழகுங்க. ஆன்சர் தனிப்பட்ட ஆக்கவியல், சமூக ஆக்கவியல். மற்ற கேள்விகளையும் பார்க்க பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.